Hi students, good morning to all. Welcome to Social Science class. This is the first class in the academic year. What is social? A branch of science that deals with institutions and functioning of human society and with the interpersonal relationships of individuals as members of society. The social science into divided three parts: history, civics, geography. Children, in this video we saw the solar system. Okay, you know children, already previous class you learned it. Solar system, yes, the sun and the 8 planets are called solar system. Okay, first planet Mercury and second one Venus, third one Earth, fourth one Mars, fifth one Jupiter, and then sixth one Saturn, and seventh one Uranus, and then last one Neptune. So children, இப்போ இந்த 8 பிளானட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம வாழக்கூடிய பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்து, பூமி. ஸோ ஏப்பா நம்ம பர்டிகுலராக எர்த்தை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம உயிர் வாழ தேவையான எல்லா திங்ஸுமே எந்த பிளானட்டில் இருக்குது அப்படின்னா எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எர்த் இஸ் கால்ட் ஏ லிவிங் பிளானட். ஸோ பேசிக்காக நம்ம உயிர் வாழ என்னப்பா தேவை? லேண்ட், வாட்டர், ஏர். ஸோ இது எல்லாமே நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த பேசிக் நீட்ஸ். ஸோ சோலார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்லேயே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பிளானட் எது அப்படின்னா நம்ம வாழக்கூடிய எர்த்து மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த எர்த்தோட மோஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். த எர்த் ஆக்சிஸ். Rotation causes day and night. And third one revolution, and then leap year, and then last one how the seasons happen. Okay, first we will see the earth axis. So earth வந்து எப்படி தன்னுடைய அச்சிலேயே வந்து சுழலுது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? The earth spins on its axis. Let us do an experiment to understand what an axis is. ஸோ பார்க்கலாங்களா? எர்த்து வந்து என்ன பண்ணுது? தன்னுடைய அச்சிலேயே வந்து என்ன பண்ணுது? ஸ்பின்ஸ்னு என்னப்பா சொல்லுறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பால் இல்லைன்னா பேங்கிள்ஸ், சரிங்களா? ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? சுழலுவோம் இல்லையா? சுற்றும் போது என்னாகும்? ஃபாஸ்ட்டாக சுழல் இல்லைங்களா? அப்போ அந்த சென்டர் பார்ட்டில் வருது இல்லைங்களா? அந்த லைன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இமேஜினரி லைன், கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லுக் அட் எ க்ளோப் விச் இஸ் எ மாடல் ஆஃப் த எர்த்து. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க? நம்ம எர்த்தோட ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோபு. ஸோ நம்மளோட எர்த்து வந்து எப்படி சுழலுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுங்களா? முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த க்ளோபை என்ன பண்ணுறோம்? நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அது எப்படி சுழலுது, அப்படி ஸ்பின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஆக்சிஸ் ஆஃப் த க்ளோப் இஸ் tilted. It is not vertical. The axis of the earth is also tilted. என்னப்பா சொல்கிறாங்க? ஸோ அந்த குளோபை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது. ஆனால் எப்படி? வெர்டிக்கலாக ரொட்டேட் ஆகுதா? இல்லை. டில்டட் அப்படின்னா என்னது? கொஞ்சம் சாய்வாக சுட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வெர்டிக்கல் கிடையாது. லுக் அட் த பிக்சர்ப்பா. ஸோ அதில் பாருங்கள், டாப்பில் இருக்கீங்களா? அது வந்து என்னது? நார்த் போல். அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறது சவுத் போல். த ஆக்சிஸ் ஆஃப் த எர்த் பாசஸ் த்ரூ த நார்த் அண்ட் த சவுத் ஆஃப் த எர்த். ஸோ அந்த ஆக்சிஸ் அச்சு எதை மையமாக கொண்டு அது சொல்லலுது அப்படின்னா அந்த நார்த் போல் வட துருவம் அண்டு சவுத் போல் தென் துருவம், இது ரெண்டையும் மையமாக கொண்டு தான் என்னாகுது? எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது. அண்ட் லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ நார்த் சைட் இருக்கிறது நார்த் போல், சவுத் சைட் இருக்கிறது சவுத் போல் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, த எர்த் ஆல்வேஸ் ஸ்பின்ஸ். எப்பயுமே அது எப்படிப்பா சுற்றிட்டுருக்கு? இந்த சேம் டைரக்ஷன்,
ஒரே டைரெக்ஷனில் தான் என்ன ஆகிட்டுருக்கு, சுற்றிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அரவுண்ட் இட்ஸ் ஆக்சிஸ், அதோட அச்சிலேயே எங்கேயும் மாறாத என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ எப்படிப்பா சுற்றுது, வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்பின் த குளோப் டு see. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குளோப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டுட்டு அதை பார்க்குறோம். ஓகேங்களா. ஹவு திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ என்ன நடக்குது, யூ கேன் ஆல்சோ see the tilted axis of the earth. ஸோ அது என்ன ஆகுது, அது தன்னுடைய அச்சிலேயே கொஞ்சம் சாய்வாக என்ன ஆகுது அப்படின்னா சுழண்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு we see the earth's rotation. எர்த்ஸ் ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா என்னப்பா, பூமி என்ன பண்ணுது, தன்னுடைய அச்சிலிருந்து மாறாத தன்னைத்தானே சுற்றிக்குது. அதுக்கு பேர் தான் என்னது, ரொட்டேஷன், தற்சுழற்சி. த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு ரொட்டேஷன். எர்த் ஃபேஸிங் த சன் கெட் லைட். ஸோ இப்போ எர்த்து வந்து என்ன ஆகுது, தன்னுடைய அச்சில் சுழலுது இல்லைங்களா. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து எங்கே படுது அப்படின்னா பூமியின் மேலே படுது. ஓகேங்களா. தீஸ் ஏரியாஸ் ஹாவ் டே. ஸோ அந்த சூரியன் சன்ரேஸ் வந்து எர்த் மேலே படுது இல்லைங்களா, அது வந்து என்ன அப்படின்னா டே, பகல். அண்டு த ஆப்போசிட் சைட் ஹேஸ் நைட். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாருங்கள், டார்க்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து என்ன அப்படின்னா நைட். டியூரிங் த 24 hours that the earth takes for one rotation. ஸோ இது மாதிரி என்னது, எர்த்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 24 hours. ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் த எர்த் வில் ஹாவ் டே அண்டு நைட். ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, எர்த்து ரொட்டேட் ஆகிறப்ப சூரியன் ஃபேஸ் பண்ணுது இல்லைங்களா, அந்த சைடு வந்து டேவாகவும் ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும், நைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் கம்ப்ளீட் டே ஆன் த எர்த் இஸ் 24 hours long because the earth takes 24 hours to complete one rotation. The earth spins continuously, so we have a continuous cycle of day and night. ஸோ எர்த் வந்து என்ன சொல்லுது, அதோட ரொட்டேஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 24 hours. ஓகேங்களா. ஸோ அதனால் இரவும் பகலும் என்னது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொட்டேஷன் காசஸ் டே அண்டு நைட். ஸோ பூமியோட தற்சுழற்சியால் என்ன அக்கறாகுது அப்படின்னா இரவு பகல் ஏற்படுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எர்த் ரெவல்யூஷன். த எர்த் டஸ் நாட் சீம் டு மூவ். அதாவது என்னது, எர்த்து வந்து எங்கேயுமே மூவ் ஆகிறது இல்லை, பட் இட் இஸ் மூவிங் ஆல் த டைம். ஆனால் எப்பயுமே என்ன ஆகிட்டுருக்காது, மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா மூவ் ஆகிற மாதிரி தெரியறதில்ல. இட் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ஆனால் அது என்ன பண்ணுது, அதோட அச்சிலேயே என்ன பண்ணிகிட்ருக்கு, சுழண்டுகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ மூவ்ஸ் அரவுண்ட் த சன் இன் இட்ஸ் ஆர்பிட். அது என்னப்பா பண்ணுது, தன்னை மட்டும் சுற்றாத என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சூரியனையும் சுற்றி வருது. ஓகேங்களா. திஸ் மூமெண்ட் இஸ் கால்டு ரெவல்யூஷன். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்காத, அதோட சுற்றுவட்ட பாதையிலேயே எங்கேயுமே மாறாமல் என்ன பண்ணுது, சூரியனையும் சுற்றி வருது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெவல்யூஷன். ஸோ இப்போ ரெவல்யூஷன் என்னன்னு பார்த்தோம் இல்லையாப்பா. Earth takes 365 days and 6 hours to complete one revolution. ஸோ ரொட்டேஷனில் வந்து ஒன் ரொட்டேஷனை ஃபினிஷ் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 24 hours. அதே மாதிரியே ரெவல்யூஷனில் வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்குது அப்படின்னா 365 days and 6 hours. ஓகேங்களா. ஸோ 1 year equal to 365 days. இயர் யூஸ்வலி ஹேஸ் 365 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆர்பிட் அரவுண்ட் த சன். த எக்ஸ்ட்ரா 6 hours ஃப்ரம் ஈச் இயர் இஸ் ஆடட் அப்.
ஸோ அது என்ன பண்ணுது, எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது இல்லைங்களா, அப்போ ஒவ்வொரு டைமும் வர்றப்ப அந்த 365 டேஸோட ஒரு 6 hours வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ see the picture, லீப் இயர், ட்ராபிக்கல் இயர், காமன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பாட்டமில் பாருங்கள், 6 × 4 = 24 hours. ஸோ எவ்வரி இயர் அந்த 6 hours எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா, ஸோ அதை வந்து 4 yearsக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணும்போது 24 hours 1 டேவாக ஆகுது. ஓகே, இன் 4 years this becomes 24 hours. 6 4s are 24. This 24 hours என்ன நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், 1 day. This is ஸோ அது வந்து என்ன ஆகுது, ஒரு எக்ஸ்ட்ரா டே. எவ்வரி 4th year this extra day is added to the year. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வரதான் வந்து லீப் இயர் அப்படின்னு. The year with an extra day is called a leap year. The extra day is added to February. So in a leap year, February has 29 days. A leap year has 366 days and it comes every 4 years. So 366 days எப்பப்போ வரும், 4 years once. ஓகேங்களா. ஸோ அப்போ பிப்ரவரியில் என்ன டேட் இருக்கும் அப்படின்னா 29. ஸோ நெக்ஸ்ட்டு எர்த் ரெவல்யூஷனால் என்ன ஆகுது, சீசன்ஸ். ஸோ சீசன்ஸ் happens because of 2 reasons. First one, the tilt of the earth axis, and second one, the orbit of the earth around the sun. ஸோ என்ன ரீசனாலப்பா சீசன்ஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, எர்த்தோட ஆக்சிஸ், எர்த்து வந்து தன்னுடைய அச்சில் சுழலனாலையும், இன்னொரு ரீசன் என்னது, அந்த சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருது இல்லைங்களா, அதனாலேயும் என்ன அக்கர் ஆகுது அப்படின்னா சீசன்ஸ். See the picture பா. The diagram shows tilt of the earth's axis. ஸோ இந்த டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எர்த்து வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ shows that the equator divides the earth into 2 equal halves. அந்த மிடில் இருக்குங்களே அந்த லைன் என்னப்பா, ஈக்குவேட்டர், அதாவது பூமத்திய ரேகைன்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா எர்த்தை வந்து இரண்டாக பிரிக்குது. ஓகேங்களா, 2 equal halves. These are the northern hemisphere and the southern hemisphere. ஸோ அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லலாம். This drawing shows the orbit of the earth. It shows the earth in 2 positions on its orbit. எர்த்து வந்து சூரியனை சுற்றி வர்றப்ப அதோட பொசிஷன்ஸ், ஒவ்வொரு பிளேஸஸ்க்கு வர்றப்ப அதோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். See the picture பா. இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர், ஜூன் மந்த்து. இந்த ரைட் சைடு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர், வின்டர். ஓகேங்களா. ஸோ அந்த எர்த்து பாருங்கள் சுற்றி வர்றப்ப அதோட ரைட் சைடில் வந்து சன்னோட ரேஸ் படுது. ஓகேங்களா. அதே இந்த சைடு ரைட் சைடு வர்றப்ப என்னது, ஆப்போசிட் சைடில் சன் ரேஸு படுது. ஓகேங்களா. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பால் எடுத்துக்கலாம், அதில் ஒரு டார்ச் லைட்டோ இல்லை நைட் லேம்ப் அது மாதிரி இருக்குங்களா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், அதோட அந்த ஒளி அதில் படுது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்த் சைடு இருக்கிறது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சவுத் சைடு இருக்குது சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ சன்னோட ரேஸ் பாருங்கள், அதில் வந்து எப்படி வந்து வெர்டிக்கலாக வந்து படுதுன்னு ஹரிசாண்டலாக. The northern hemisphere is tilted away from the sun. The sun's rays fall less directly on it. Look at the picture பாருங்கள். எர்த்தோட அந்த டாப் சைடில் பாருங்கள், அந்த நார்தர்ன் சைடு பாருங்கள் ஸ்லைடாக என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு, சரிவாயிருக்கு இல்லைங்களா. அப்போது சன்னோட அந்த ரேஸ் பாருங்கள் எந்த சைடு படுது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் அதோட ரேஸ்லாம் வந்து படுது. ஓகேங்களா. The days are short, அதாவது பகல் வந்து குறைவாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, as the sun rises late and sets early, அதாவது சூரியன் உதயமாகிறது லேட்டாக தான் உதயமாகும், ஆனால் சன் மறையிறது என்னது குயிக்காகவே மறைஞ்சிடும். அப்போ வந்து என்னது டே வந்து ஷார்ட்டாகவும் நைட் வந்து லாங்காகவும் இருக்கும். ஓகேங்களா. அது எப்போ அப்படின்னா இந்த வின்டர் சீசனில்.
The southern hemisphere is tilted towards the sun. Its rays will fall directly on the hemisphere. ஸோ என்னப்போ சொல்கிறாங்க, எர்த்து பாருங்கள், அந்த சூரியனை சுற்றி வர்றப்போ அந்த ஜூன் மந்த்து டிசம்பர் அந்த மந்த்து வேரியேஷன் ஆகுது இல்லைங்களா. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சன்ரைஸ் படுது. ரைட் சைடு இருக்கிற பிக்சரில் பாருங்கள், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து அதோட ரேஸ்லாம் படுது. The sun as the earth goes around the sun. One season follows another in a continuous cycle. ஸோ இதே மாதிரி தான் என்னது, ஒவ்வொரு சீசனும் மாறி மாறி சேஞ்ச் ஆகுது. Now we see the conclusion. The axis of the earth is an imaginary line passing through the two poles. It is slightly tilted. The earth has two types of movements, rotation and revolution. The earth's rotation takes 24 hours and causes day and night. எர்த் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 24 hours. ஸோ இதனால் என்ன அக்கர் ஆகுதுப்பா, டே அண்டு நைட். த எர்த்ஸ் ரெவல்யூஷன் டேக்ஸ் 365 days அண்டு 6 hours. ஸோ ரெவல்யூஷனுக்கு 1 இயருக்கு எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா 365 days அண்டு 6 hours. The extra 6 hours added up to given extra day every 4 years. This is a leap year which has 366 days. ஸோ அதுதான் லீப் இயரில் 366 டேஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. The summer and winter seasons are caused by the tilt of the earth's axis, the revolution of the earth. ஸோ சீசன்ஸ் அக்கறாக என்ன ரீசன்ப்பா, the earth axis and then revolution of the earth. The equator divides the earth into two equal hemispheres. ஓகேங்களா. Now we see the evaluation. Answer the following. Which planet is called as living planet? Earth. EARTH, Earth. And second one, what are the two types of movements of the earth? Rotation and revolution. ROTATION, rotation. AND and revolution. REVOLUTION, revolution. Rotation and revolution. And third question, how many planets are there in the solar system? What are they? There are 8 planets in the solar system. They are, first one Mercury, second one Venus, and third one Earth, fourth one Mars, and fifth one Jupiter, sixth one Saturn, and seventh one Uranus, and eighth one Neptune. Once again, there are 8 planets in the solar system. They are, first one Mercury, second one Venus, third one Earth, fourth one Mars, fifth one Jupiter, sixth one Saturn, seventh one Uranus, and eighth one Neptune. Okay children, this homework you read and copy your note. Okay children. Okay. We see the next class students. Okay. Thank you.